ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் மூலமாக சோடி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை ஒவ்வொரு ஆங்கில மாதமும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு அருமையான வாய்ப்பு. மனம் எளிதில் வசப்படக்கூடியது, உணர்ச்சி வசப்படக்கூடியது, கலங்கி போவது, கண்ணீர் செந்தக்கூடியது. இந்த மனம் நம் கையில் இருக்குமா? மனம் வசப்படுமானா இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் அறிவும் திறமையும் இருந்தால் மட்டும் போறாது. ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி நம்ம இயக்குகின்றது. அந்த வகையில பார்க்கும்போது நவ கிரகங்கள், தெய்வத்தை நம்புறோம். அந்த தெய்வம் சார்ந்த நவ கிரகங்களை நம்புகிறோம், ஜோதிடத்தை நம்புகின்றோம். வாழ்க்கையில ஒரு கலங்கரை விளக்கம் போல, தவித்தவன் வாய்க்கு தண்ணீர் கிடைப்பது போல. அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம். கடல்ல விழுந்துட்டோம், என்ன பண்றது தவிக்கும் போது கண்ணுக்கு முன் கலங்கரை விளக்கம் தெரிகிறது. இடைப்பட்ட தூரம் கொஞ்சம் தான், ஆனாலும் மனித மனம் தளர்ந்து போகிறது. ஏதோ ஒன்று காப்பாத்தாதா, ஏதோ ஒன்று நடந்து விடாதா என்று நினைக்கணும். அந்த வகையில பார்க்கும்போது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராட 2-3 நாள், திருவோணம் அவிட்டம் 1-2. இந்த நவம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போகின்றோம். அதே நேரம் மற்ற கிரகங்களின் இருப்பை வைத்தே சொல்ல வேண்டும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே வரையில சொல்லுவேன், ஏணி மாதிரி தான் பயன்படுத்துவார்கள். காரியம் முடிந்ததும் தூக்கி ஓரமா வச்சிருவாங்க. அதற்காக ஏறி கவலைப்படுவதில்லை. அந்த வகையில பார்க்கும்போது இந்த நவம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம். மகர ராசி இருக்கக்கூடிய உத்திராட 2-3 நாள், மகர ராசி இருக்கக்கூடிய திருவோணம், மகர ராசி இருக்கக்கூடிய அவிட்டம் 1-2, மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரே, எவ்வளவு கண்ணீரை சிந்தி விட்டீர்கள், எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்து விட்டீர்கள், எத்தனை துரோகங்களை வாழ்க்கையில சந்திச்சிருக்கீங்க. ஆனா அத்தனைக்கும் ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த பொழுது உங்கள் கனவுகள்லாம் பெருசா இருக்காதுங்க. பெரிய கனவுகள் எல்லாம் கிடையாது. இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு நிலையில இருந்தாலும் கூட அரசு ரீதியா, ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி நகர்வதற்கு படாத பாடுபட்டு விட்டீர்கள். தொழிலாகட்டும், வாழ்க்கையாகட்டும், ஒரு மதில் மேல் பூனையாகத்தான் உங்கள் வாழ்வு அமைந்தது. கவலையே பட வேண்டாம். காரணம், இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு தாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு இவன் தான். இந்த ஒரு கிரகத்தினுடைய பார்வை உங்கள் மீது பட வேண்டுமே என்று காத்திருந்தீர்கள் அல்லவா? குறுகிய காலம் தான் இவருடைய பார்வை. அந்த மோதிர கையால கூட்டு வர்ற மாதிரி, அதுதான் குரு பகவான். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்திருக்கின்றார். கடகம் குருவாகத்தான் வதிக்கின்றார். இவர் இருப்பது என்னவோ கொஞ்ச காலம் தாங்க. அந்த கொஞ்ச காலத்துல கடக குருவாக இருந்து அவருடைய பார்வை, குருவின் பார்வை 5, 7, 9 தானே, அந்த 7ஆம் பார்வையாக உங்களை பார்க்கின்றார். போதும், ஒண்ணு போதும். அற்புதமான ஒரு மாற்றம். இழந்ததை திரும்ப பெறுவதோடு, பிரச்சனையிலிருந்து விடுபடுவதோடு, வாங்கிய கடனை அடைப்பதற்கும், நோயற்ற ஒரு வாழ்வு வாழ்வதற்கும் அலைச்சல் அலைச்சல் அலைச்சல், கடுமையான ஒரு போராட்டம். ஒரு வெற்றியை நோக்கி நகர்வதற்கு இத்தனை ஒரு போராட்டமா, இத்தனை ஒரு பிரயாசப்படலுமா என்றெல்லாம் கலைஞர்கள் கணவன் மனைவிக்குள் ஒரு பிரிவை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை குருவினுடைய 7ஆம் பார்வைப்படுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்துல. கவலையே பட வேண்டாம். அதே நேரத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப சகாய சனியா 11ஆம் இடத்திலிருந்து நற்பலனை தருகின்றார். அப்ப சனியும் குருவும் துணை இருக்கின்ற ஒரு குறுகிய காலம் திரும்பவும் அவர் வக்ர நிவர்த்தியாகி பாத சனியாக வரப்போகின்றார். அதே நேரத்துல கவனமா இருந்தா போதும். தவறான மனிதனுடைய தொடர்பு, தவறான மனிதனுடைய பழக்க வழக்கங்கள், தவறான மனிதர்களுடைய அந்தரங்க விஷயங்களை பரிமாறுதல், இது இல்லாமல் இருந்து விட்டாலே போதும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எளிதில் வெற்றி பெற்று விடலாம். சிந்திய கண்ணீருக்கு பலனை தரக்கூடிய ஒரு மாதம் நவம்பர் மாதம். அருமையான சந்தர்ப்பம். தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம் மூன்றும் இழந்து தவித்தவங்களுக்கு அந்த 3 பலத்தையும் குருவினுடைய ஒரே பார்வை. கவனமா இருங்க, நிதானமா இருங்க. யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடிய உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிற அருமையான சந்தர்ப்பம். முடிந்தால் குலதெய்வம், அது எங்க இருந்தாலும் சரி, இந்த நவம்பர் மாதத்துல ஏதோ ஒரு முறை அந்த குலதெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். கவனமா இருங்க. நீங்க பேசுகின்றது நல்லதே பேசினாலும் அது உங்களுக்கு கெடுதலாக முடியும். அது வெளியில மட்டும் இல்ல, உறவுக்குள்ள, மனைவிக்கு கணவனுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள நீங்க நன்மையை நோக்கி நகர்த்தினாலும் கூட அவர்கள் உங்களை புரிந்து கொள்வதில் யோசிப்பார்கள். கவனமாக இருந்து விட்டாலே போதும். அருமையான மாதம். அதே நேரம் இந்த பாரத தேசத்துல நதிகளும் தெய்வமாக வணங்கப்படுகிறது. கங்கைக்கு இணையான ஒரு நதி காவிரி. இந்த நவம்பர் மாதம், ஐப்பசி மாசம், குறிப்பா 17ஆம் தேதியை மறந்தே விடாதீங்க.
காவிரி ஓடுகின்ற ஏதாவது ஒரு கட்டத்துல துறையில 3 முறை முழுகி கதிரவன் என்று சொல்லக்கூடிய ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய சூரியனை மனமுருக வணங்குங்க. காரணம் இந்த 2 பேரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவை. ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய முழுமையான அருளை நீங்கள் பெற்றுவிட்டாலே வெற்றியை நோக்கி நகர்ந்து விடலாம். அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று திருவோணத்துல இருக்கக்கூடிய ராசின்னு பாத்தீங்கன்னா உத்திராடம் 2-3 நாள்ல திருவோணம் அபிட்டம் 1-2 அங்கு தரக்கூடிய நலனை கொண்டு உங்க கையினாலே அபிஷேகம் செய்தீர்களானால் அற்புதமான ஒரு மாற்றத்தை பெறுவீர்கள். சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் சிறப்பு என்று சொல்வார்கள். அந்த வகையில ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த நவம்பர் மாதம்.